இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் இனி பணம் இல்லாமலேயே இந்தியாவில் UPI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எளிதாக பணம் செலுத்த முடியும். அது எப்படின்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெளிநாட்டில இருந்து வரும் பயணிகள் இந்தியாவிற்கு வந்து தங்கியிருக்கும் போது இந்திய வங்கி கணக்குக்கோ அல்லது இந்திய மொபைல் நம்பர் இல்லாமலேயே டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த இந்த வாலெட் உதவுகிறது. அதாவது டிஜிட்டல் முறையில் கார்டு அல்லது ரொக்கம் இல்லாமல் மொபைல் ஆப்ஸ்கள் மூலம் பாதுகாப்பாக பணம் செலுத்த டிஜிட்டல் வாலெட் உதவுகிறது. அதாவது வாலெட். இந்தியாவில் கூகுள் பே, பேடிஎம், போன்பே, அமேசான் பே போன்றவை முன்னணி வாலெட்டுகளாக உள்ளன. இவை உடனடி பரிமாற்றம், பில் கட்டணம் மற்றும் UPI மூலம் வங்கி கணக்கில் இருந்து நேரடியாக பணம் செலுத்த பயன்படுகின்றன. இதன் மூலம் இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் இனி ரொக்கம் இல்லாமலேயே இந்தியாவில் UPI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எளிதாக பணம் செலுத்த முடியும். இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக UPI ஒன் வேர்ல்ட் என்ற NPCI அறிமுகப்படுத்தியுள்ளது. பொதுவாக வெளிநாட்டில் பயணிகள் இந்திய ரூபாய்க்கு பணத்தை மாற்றி கையில் வைத்திருப்பார்கள் அல்லது சர்வதேச கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துவார்கள். ஆனா இனி அவர்கள் ஒரு சாதாரண டீ கடை முதல் பெரிய வணிக வளாகங்கள் வரை எங்கும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து நொடி பொழுதில் பணம் செலுத்தலாம். இதற்காக கிரெடிட் கார்டு விவரங்களை ஒவ்வொரு முறை உள்ளிட தேவையில்லை. ஆனா டிஜிட்டல் வாலெட்டுகளை பயன்படுத்தும் போது பாஸ்வேர்ட் பயன்படுத்துவது கட்டாயமாகும். இப்போது இதை எப்படி பதிவிறக்கம் செய்வது என்று பார்க்கலாம். சர்வதேச பயணிகள் இந்த சேவையை பெற சில எளிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அது என்னன்னா, உங்களது செல்போனில் இருந்து பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் இருந்து டிரான்ஸ்கார்ப் நிறுவனத்தின் செக் UPI செயலியை பதிவிறக்கம் செய்து இதில் உங்கள் பெயர், மொபைல் எண், மின்னஞ்சல் போன்ற விவரங்களை உள்ளிட்டு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து உங்களது பாஸ்போர்ட் மற்றும் விசா ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். சர்வதேச டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலம் உங்கள் வாலெட்டில் பணத்தை ஏற்றவும். பரிவர்த்தனை வரம்பு அதிகபட்சமாக ஒரு முறைக்கு 25,000 வரை மட்டுமே வாலெட்டில் ஏற்ற முடியும். அதே சமயம் ஒரு மாதத்திற்கு மொத்தம் 50,000 வரை மட்டுமே பயன்படுத்த வரம்பு உண்டு. இந்தியாவில் உங்களது பணம் முடிந்து தாயகம் திரும்பும் போது வாலெட்டில் மீதமுள்ள பணத்தை மீண்டும் அவர்களுடைய பழைய வங்கி கணக்கிற்கே சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். கடந்த ஜனவரி 2026 மட்டுமே UPI மூலம் 21.70 பில்லியன் பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.